24 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை தற்பொழுது முதல்வர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்துள்ளார். திருப்போணம் அருகே கீழடி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளின் போது மீன் குறியீடுகள் கொண்ட மண்பாண்டங்கள், தமிழ் பிராமிய எழுத்துக்களுடன் கூடிய மண்பாண்டங்கள், மணிகள், தந்தத்திலான பொருட்கள், தந்தத்திலான பகடக்கை என சுமார் 60,000த்திற்கும் மேற்பட்ட பண்டைய தமிழர்களின் நாகரிகத்தை எடுத்துரைக்கும் தொல்லியல் எச்சங்கள், அதே போல செங்கற்களாலான கட்டிடங்கள் என சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கட்டுமான தளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு இது உலகத்திற்கே பண்டைய தமிழர்களின் நாகரிகத்தை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடத்தை பொதுமக்கள் நேரடியாக காணும் விதமாக திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்த நிலையில் அதன் அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் ரூபாய் 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதில் 65,350 சதுர அடி பரப்பளவில் அகழாய்வு பணிகளானது பார்வையிடும் வண்ணம் நவீன கண்ணாடிகள் கொண்டும் பண்டைய தமிழர்களின் நாகரிகத்தை எடுத்துரைக்கும் விதமாக திமிரும் காளை உள்ளிட்ட சிலைகள் உருவப்படங்களுடன் கூடிய வரவேற்பு ஆர்ச் உள்ளிட்டவர்களுடன் மேலும் கீழடி என் தாய்மடி என்ற வாசகத்தை அருங்காட்சியகத்திற்கு வரும் பொதுமக்கள் அந்த இடத்தில் நின்று போட்டோ எடுப்பதற்காக செல்பி பாயிண்டாக அமைத்து பல்வேறு அம்சங்களுடன் திறந்தவெளி அருங்காட்சியக கட்டுமானப்படி மேற்கொள்ளப்பட்டது. அந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதனை பொதுமக்கள் பார்வையிடும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பார்வைக்காக கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் திறந்து வைத்து பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கீழடி அருங்காட்சியகத்தில் தற்பொழுது பொதுமக்கள் இன்று காலை முதலே வர தொடங்கியுள்ளார்கள். அவர்கள் தற்பொழுது இன்றைய தினம்தான் திறக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்பட வேண்டும் என தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து இங்கு வந்த பொதுமக்கள் அனைவரும் தற்பொழுது திரும்பி சென்றுள்ளனர்.